மீன ராசி குருவை ராசிநாதனாக கொண்ட ராசி. இவங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல இவங்களுடைய மனதை புரிஞ்சுக்கணும். இவங்களுடைய மனது அப்படிங்கிறது தலையில் வாழ்கிறவங்க கிடையாது. இவங்க எல்லாருடைய மனதில் வாழ்கிறவங்க இந்த மீனராசி நண்பர்கள். ஒரு நாள் மீனராசி நண்பன் கேட்டா, ஏன்டா நீ எல்லாரையும் இவ்வளோ நேரம் நம்புறியே, அவங்க உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டான். அதற்கு மீனராசி நண்பன் சொன்னான் சிரிச்சுக்கிட்டே, எல்லாரும் நல்லவங்கன்னு நினச்சேன், ஆனால் அவங்க எல்லாரும் அவங்களுடைய பிரச்சனையை சரி பண்ணணும்னு தான் என்கிட்ட வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலும் இந்த மீனராசி நம்பர்கிட்ட நீங்கள் போய் கேட்டு கூட பாருங்கள். அப்படி தான் சொல்லுவாங்க. ஏமாந்துட்டியடா, அவனை நம்பி இவ்வளோ வேலை செஞ்ச, இவ்வளோ கொடுத்த, இவ்வளோ பண்ணின, ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா உன்னை ஏமாத்திட்டானே அப்படின்னு. பொதுவாக நான் எல்லாரையும் நம்புறது என்னுடைய மனசு, அது என்னுடைய பெருந்தன்மை, யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இந்த மீனராசி நண்பர்கிட்ட போய் கேட்டால், மனசை உடைச்சிட்டாங்கடா, ஒருத்தன் அழுதான், கஷ்டமாக இருக்குது, மனதில் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு என்கிட்ட கேட்டான். உடனே எனக்கு கண்ணீர் வந்துருச்சு. அவனுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் எங்களுடைய வீட்டில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்தேன். அவன் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் பெரிய ஆள் ஆகிட்டான், ஓரளவுக்கு சம்பாதிக்கிறான், நல்ல ஒரு லெவலுக்கு வந்துட்டான். ஆனால் இப்போ நான் கொஞ்சம் கஷ்டப்படுறேன், அவங்ககிட்ட போய் நீ கேட்டால் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை தான் நம்பினவங்களை ஏமாத்துறது அப்படின்னு சொல்லுவான். பெரும்பாலும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் பெரும்பாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் தெரிவிங்க. இவங்களுக்கு இந்த ஆனி மாத கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கா, ஆனி மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்த நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் கட்டாயம் இந்த ஆனி மாதத்தில் நடக்கும். அது சாதகமான மாற்றமாக பாதகமான மாற்றமாங்கிறது தான் இந்த வீடியோவோட எண்டில் சொல்லியிருக்கோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய மீனராசி என்பர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட தப்பு இருக்கா உண்மை இருக்கா அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒருத்தன் கஷ்டம் அப்படின்னு வந்துட்டான்னா அவங்க மீது முழு அன்பு காட்டி அவங்களுக்கு உதவி செய்வாங்க. இதுதான் இவங்களுடைய பலம் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய பலவீனமாகவும் இது சில நேரங்களில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியம், கனவு எல்லாமே இவங்களுக்கு இருக்கும். இடையில பார்த்திங்கன்னா ஒரு திரைப்படம் மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கை. ஸ்டார்டிங்கில் ஒரு போராட்டம், ஒரு சின்ன பிரச்சனை, இது எல்லாமே இருக்கும். இடையில நிறைய இன்னல்கள் வரும். கடைசியில் ஃபைனலில் பார்த்திங்கன்னா வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி தான் இந்த மீனராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய கனவு ரொம்ப பெருசு. மாலை நேரத்தில் பார்த்திங்கன்னா இவங்க ஒரு சில நேரங்களில், இரவு நேரங்களில் உட்காந்துட்டு யோசிப்பாங்க, சரியாக நம்ம பார்த்துக்கலையோ, நம்ம சரியாக எல்லாத்தையும் திட்டமிடலையோ அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. இரவு நேரங்களில் மற்றவங்ககிட்ட அதிகம் பகிர்ந்துக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு கற்பனை திறன் கொஞ்சம் அதிகம். அதனால தான் இவங்க தனியாக உட்காந்து நைட் டைமில் தான் யோசிப்பாங்க, என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், சினிமா கதை மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை போயிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க. இந்த மீனராசி என்பவர்களுக்கு காதல் வந்துடுச்சு அப்படின்னா உண்மையாக பார்த்திங்கன்னா காதலிக்கிறவங்ககிட்ட போய் வெளிப்படையால் அவங்க காதலை வெளிப்படுத்த மாட்டாங்க. ரொம்ப அன்பாக பார்த்துப்பாங்க. ஒவ்வொருவருடைய மனதை பார்த்து தான் காதலிப்பாங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவங்களுடைய வாழ்க்கை ஒரு சின்ன காமெடி இருக்குது. என்னன்னா எல்லாருக்கும் நல்லது தான் நடக்கணும், கடவுள்கிட்டயே போய் வேண்டதா இருந்தால் கூட எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வேண்டிப்பாங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் உதவி செய்யணும், எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க. எல்லாரும் என் கூட உண்மையாக பழகினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் உன்னையும் கவனிச்சுக்கோப்பா, பெரும்பாலும் நீ எல்லாத்தையுமே கவனிக்கிற, ஆனால் உன்னையும் கவனிச்சுக்கிட்டா தானே நல்லாயிருக்கும். எல்லாரும் ஒன்றை கவனிக்க மாட்டாங்கல்ல. அதனால் பொதுவாக நீங்கள் உங்களை கவனிச்சுக்கிறது நல்லது. ஆனாலும் இந்த மீனராசி என்பர்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே 1000 உணர்வுகள் ஓடிக்கிட்டே இருக்கும், 1000 சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். இவங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னாடி பல கதைகள், ஒரு அமைதிக்கு பின்னாடி ஒரு போராட்டம் இருக்கு இல்லையா, அது மாதிரி இவங்களுடைய அமைதிக்கு பின்னாடி நிறைய போராட்டங்கள் இருக்கும் இந்த மீனராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு விஷயத்தை பற்றி மறுபடியும் யோசிச்சுட்டு அதை பற்றி நிறைய கற்பனைகள் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மீனராசி என்பவர்கள் இருப்பாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே மனசு
அப்படியே உடஞ்சி போக மாட்டாங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மீனராசி என்பர்கள். அன்பை எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க, நம்பிக்கையை இழக்கவும் மாட்டாங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய மனசு அப்படிங்கிறது ரொம்ப மென்மையான மனசு தான். அந்த மென்மையான மனசு தான் இவங்களுடைய பலவீனமும் அப்படின்னு சொல்லலாம். இதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பரபவ வருடம் ஆணி மாதம் கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்று செஞ்சிருக்கிறார். அவருடைய பார்வை ராசியில் பதியறதுனால அனைத்து காரியங்களுமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக தான் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. ஏன்னா குரு பகவானுடைய முழு பார்வையும் உங்களுடைய ராசியில் வர்றதுனால, அவருடைய ஆதரவு இருக்கிறதுனால நீங்கள் என்னென்னலாம் நினைச்சீங்களோ அதெல்லாம் ஒவ்வொன்றா நடக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதனே உங்களுக்கு சாதகமான இடத்துல இருக்கிறார். அதனால நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். தொழிலில், வியாபாரத்தில், வேலை செய்கிற இடத்துல எவ்வளோ பெரிய குறுக்கீடு இருந்தாலும் அந்த குறுக்கீடுகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா சரியாகும். புதுசாக ஒரு சில ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய வீட்டில் வருகின்ற ஆணி மாதத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப நாளாக நான் வரன் தேடிட்டு இருக்கேன், ஆனால் நல்ல ஒரு வரன் அமையலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் ஒரு முடிவு பண்ணியிருப்பீங்க. ஒரு பேச்சுவார்த்தை ஒரு ஃபைனலுக்கு வந்திருக்கும். நல்ல ஒரு வரன் அமைய போது உறுதி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த மீனராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆணி மாதத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரியோட அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். கூடுதலாக ஒரு சிலருக்கு பொறுப்புகள் வழங்குவாங்க. அந்த பொறுப்பை கண்ணும் கருத்துமாக ஹேண்டில் பண்ணுவீங்க. அதனால் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு இந்த மீனராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆணி மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் ரிஷபராசிக்கு செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 2க்கு 4க்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சகாயஸ்தானத்தில் வரும்போது தனவரவு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்மளுடைய மீனராசிக்கு. தொழிலில், வியாபாரத்தில் ஏற்கனவே முதலீடு போட்டிருப்பீங்க, அதில் லாபம் கிடைக்காம பெருசாக அந்த தொழிலை கவனிக்காமல் விட்டுருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் அந்த தொழிலை மீண்டும் கையில் எடுப்பீங்க. அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சகோதரர் வழியில் இருந்த அந்த பிரச்சனைகள், சகோதரரால் இருந்த அந்த இடைஞ்சல்கள் எல்லாமே சரியாகி ஒன்றுக்கொன்று விட்டு கொடுக்காமல் இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. அவங்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. தந்தை வழி உறவுகளில் சின்ன சின்ன விரிசல்கள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் சரியாகும். அதே மாதிரி சகோதரர்களால் ஒரு சில இடைஞ்சல்களும் பிரச்சனைகளும் பாகப்பிரிவினைகளும் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். ஒரு சிலலாம் பாசத்தை காட்டி உங்களை ஏமாத்திடுவாங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறதும் உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் வரும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது இந்த மீனராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நண்பர்களால் நிறைய நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த மீனராசிக்கு இந்த ஆணி மாதத்தில் அப்படின்னே சொல்லலாம். கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் ஆணி மாதம் 21ஆம் தேதியிலிருந்து சிம்ம ராசிக்கு செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 3, 8க்கு அதிபதியானவர் சுக்கிரன். 8க்கு அதிபதியானவர் 6ஆம் இடத்துக்கு வரும்போது ரொம்ப யோகம்தான் நம்மளுடைய மீனராசிக்கு. கெட்டவன் கேட்டில் கிட்டட்டும் ராஜயோகம் என்பதற்கேற்ப நல்ல ஒரு யோக பலன் நம்மளுடைய மீனராசிக்கு. எதிர்பாராமல் நல்ல திருப்பங்கள், நல்ல சம்பவங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். திடீர்னு பதவி உயர்வு கிடைக்கும், நல்ல லாபம் கிடைக்கும், புதிய ஒப்பந்தங்கள்லாம் அடுக்கடுக்காக வரும். பழைய கடனெல்லாம் ஓரளவுக்கு அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் வாழுவீங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் சரியாகும். ஆணி மாதம் 31ஆம் தேதி மீனராசியில் சனி பகவான் வக்கரகம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய ராசி அதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் விளங்குபவர் சனி பகவான். விரையாதிபதி வக்கரகம் பெறுவது உங்களுக்கு நல்லது தான். நல்ல லாபத்தை கொடுப்பார், நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். பண நெருக்கடி இருந்தது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். கடன் தொல்லையில் கொஞ்சம் அவதிப்பட்டு இருந்த மீனராசி என்பவர்களுக்கு அந்த பிரச்சனை கொஞ்சம் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு 3, 7, 10 ஆகிய இடத்திற்கு அதிபதி சனி பகவான். சனி பகவானுடைய பார்வை பதியறதுனால உடன்பிறப்புகளால் ஒரு சில மன வருத்தங்களுக்குள்ளான மீனராசி என்பவர்களுக்கு அதெல்லாம் சரியாகும். உங்களுடைய உள்ளத்தில் நினைத்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய கடமையை தொய்வில்லாமல் நீங்கள் கரெக்டாக செய்வீங்க. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கைக்குரியவங்க ஒரு சில இடத்துல ஏமாத்துறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புது பாதை தெரியும். அந்த பாதையில் நீங்கள் போகும்போது நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். வியாபாரம், தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய யோகம் இருக்குது. என்ன ஒவ்வொரு விஷயத்துலையும் திட்டமிட்டு செயல்படல அப்படின்னா கொஞ்சம்
இறக்கம் வர்றதுக்கான சூழல் இருக்குது. திட்டமிட்டு செயல்படுறது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகள் இந்த காலகட்டத்தில் உங்களை ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனிக்கும் போது ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் செய்வார். அதை கரெக்டாக நீங்கள் செஞ்சீங்கன்னா அவருடைய அன்பு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு யோகமான கிரக அமைப்பு. குறிப்பாக இந்த ஆனி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நம்மளுடைய மீனராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். மாணவமணிகளை பொறுத்த வரைக்கும் விருந்து, பாராட்டு இந்த மாதிரிலாம் ஏதாவது கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பெரிய விருதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட வெற்றி பெறக்கூடிய யோகம் இந்த மீனராசி மாணவர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு ரொம்ப நாளாக மனக்கவலை, ஒரு விதமான பிரச்சனை இருந்தது இல்லையா, அந்த பிரச்சனையெல்லாம் தீரும். பணப்புழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. எடுக்கிற காரியங்களும் ஓரளவுக்கு சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த மீனராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் மாதத்தில் 16, 17, 27, 28, ஜூலையில் 3, 4, 9, 10, 14 இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக இந்த மீனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும், மனதில் ஒரு குழப்பம் போயிட்டே இருக்குது, அந்த குழப்பத்துக்கு ஒரு தெளிவு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசி என்பவர்கள் பிரதோஷம் தவறாமல் நந்தீஸ்வரரையும் சிவபெருமானையும் வழிபட்டுடுவாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதே மாதிரி அமாவாசை நாட்களில் உங்களுடைய குலதெய்வம் ஒரு ஆண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா அமாவாசை நாட்களில் போய் தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க உங்களுடைய குலதெய்வத்தை. அதே உங்களுடைய குலதெய்வம் ஒரு பெண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா பௌர்ணமி நாட்களில் போய் வழிபட்டுடுவாங்க. நீங்கள் எடுக்கிற காரியம் கட்டாயம் உங்களுக்கு வெற்றியாக அமையும். குலதெய்வ அருள் இருந்தது அப்படின்னா இந்த மீனராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா குரு அருள் இல்லையெனில் மற்ற எந்த அருளும் இல்லை. அதனால் உங்களுடைய குலதெய்வ அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைத்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். குரு உங்களுடைய ஆசிரியர்கிட்டையும் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் தொடங்குங்க. நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மீனராசி என்பர்கள் இருக்காங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.